ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பாபா. இன்றைய தலைப்பு தந்தையிடமிருந்து சக்தியை எப்படி அடைவது. தந்தையிடமிருந்து சக்தியை எப்படி அடைவது. பகவானின் மகா வாக்கியம் சாதாரண மகா வாக்கியம் கிடையாது. பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் சாதாரண மனிதன் சொல்வது கிடையாது. ஒவ்வொரு வாக்கியத்திலும் பியூரிட்டியின் சக்தி நிறைந்திருக்கிறது. பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு மகா வாக்கியத்திலும் தூய்மையின் சக்தி அடங்கியிருக்கு. எவ்வளவுக்கு அதை நினைவில் வச்சுக்கிறோமோ அதற்கேட்டாற் போலத்தான் ஆத்மாவில் என்ன நிறையுது, சக்தி நிறையுது. எவ்வளவு சிந்தனை செய்கிறோம், அந்த ஞானத்தை எவ்வளவு சிந்தனையில கொண்டுகிட்டு வரோம், அதற்கேட்டாற் போலதான் ஆத்மாவில் சக்தி நிறையுது. சக்தியை நிரப்பிக் கொள்வதற்காக வேறு எதுவும் உபாயமே கிடையாது. சக்தியை நிறைச்சிக்கணும்னா அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணணும், அதனுடைய ஆழத்துக்குள்ள போகணும். வேற எந்த உபாயமும் கிடையாது. நாம் போயிட்டு யோகா ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ முன்னாடி அமர்ந்துக்கிட்டு பாபாவை சக்தி கொடு பாபா, இல்லை டிரான்ஸ்லைட் முன்னாடி உட்காந்துக்கிட்டு பாபா கிட்டேருந்து சக்தி வருது அப்படின்னு நினைக்கிறதுனாலலாம் என்ன அதாவது சக்தி வந்துடாது, ஆத்மாக்குள்ள சக்தி வந்துடாது. அதனால பாபா சொல்ற ஞானத்தை சிந்தனை பண்ணணும், சுயத்தை பற்றி சிந்தனை பண்ணணும், அதை மனனம் செய்யணும். அப்பதான் ஆத்மாவுக்குள்ள நமக்குள்ள சக்தி நிறையும். ஆகையினால நாம் ஒவ்வொருவரும் பாபாவுடைய மகா வாக்கியத்தை சிந்தனை பண்ணுவோம், சுயத்தை பற்றி சிந்தனை பண்ணுவோம், பாபாவுடைய மகா வாக்கியத்தை மனனம் பண்ணுவோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் என்னங்கிறத அலசி ஆராய்ந்து பாபாவுடைய ஞானத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய நடைமுறைகளை அமைச்சுக்கிட்டோன்னா ஆத்மாக்குள்ள சக்தின்றது எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். ஓம் சாந்தி.